ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை சந்தகை வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு படி அரிசி எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி 1 கப் துருவன தேங்காய் அப்புறம் சால்ட் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட்லி ஊற்றி நல்லா ஒரு 20 to 25 மினிட்ஸ் அதை வந்து வேக வச்சுக்கணுங்க. வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா இட்லி மாதிரி வந்துருக்கணும். அதை வந்து இந்த சந்தக மரத்தை வச்சு சந்தக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குங்க. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அது கூட வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சந்தகையை போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்ட்டான முட்டை சந்தகை ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.